சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். தமிழ் ஸ்டார் டிவி சேலம் இந்த சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். 2026 வரக்கூடிய வருடம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையோடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும், இந்த வருடமாவது நம்மளுக்கு யோகங்கள் கிடைக்காதா அப்படின்னு ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்காக இந்த பதிவு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை மாதம்தான். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கிரகங்களுடைய பெயர்ச்சியும் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு தான் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்குறத நம்ம சொல்ல முடியும். ஆனால் நம்மளுடைய போதாத நேரம், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள் இந்த வருடம் 2026 ஜனவரி மாதத்துலையாவது இனிமே சரியாவாதா அப்படின்னு ஆசைகள் இருக்கக்கூடிய தருணம் நம்மளுக்கு உண்டு. அப்போ பொதுவாகவே இந்த 2026 எல்லா ராசிக்குமே யோகம்தான். எல்லா ராசிக்காரங்களுக்கும் யோக நிலை தான் சொல்லுவேன். தனுசு ராசி. தனுசு ராசி ஒரு ஃபோக்கஸ், ஒரு குறிக்கோளுடைய ராசி. அந்த இலக்கை நீங்கள் அடைவீங்க இந்த 2026க்கு மேலே. ஏன்னா குருவுடைய நட்சத்திரம்ல நீங்கள் பிறந்து தான் உங்கள் குடும்பமே யோகமாக இருக்கக்கூடிய தருணங்களும் உண்டு. ஆனால் பெண்கள் கஷ்டமும் கவலையவும் நஷ்டத்தையும் அவமானத்தையும் சந்தித்தவங்க சிறு வயசு பெண்கள். சின்ன வயசுலேயே ஆசை பாசம் அன்பு பண்பை இழந்து ஏமாந்திருக்கக்கூடிய தருணமும் உங்கள் ராசியில் நிறையவே இருக்குது. பொதுவாகவே சொல்லுவாங்க, தனுசு ராசிக்கார பெண்களுக்கும் மாமனாருக்கும் மாமியாருக்கும் ஆவாதுன்னு சொல்லுவாங்க. இதனாலேயே பல குடும்பம், பல கல்யாணம் பிளாப் ஆகிருக்கும் தனுசு ராசிக்கு, சித்தர் ஜாதகம். ஆனால் தனுசு ராசியில் உள்ள பெண்களை கட்ட மற்ற ராசிக்காரங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் யோகம் நிறைஞ்ச ராசி, படித்த ராசி, பண்புள்ள ராசி. என்ன ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காதல் கீதல் பண்ணிங்கன்னா தான் மாட்டிக்குவீங்க. காலதாமதமாக ஒரு 25, 27 வயசுக்கு மேலே இல்லற இணைவு சொல்லக்கூடிய திருமண ஏற்பாடு பண்ணியிருந்தீங்கன்னா சுபிக்ஷம் கிடைக்கும். பொதுவாகவே இந்த தனுசு ராசியில் உள்ள பெண்களை ஏன் மாமனார் மாமியாருக்கு ஆவாதுன்னுவாங்கன்னா, ஒரு 25 வயசுலேருந்து 31 வயசுக்குள்ள சூரிய மகாதசை நடக்கும். அந்த சூரிய மகாதசை நடக்கும்போது கல்யாணம் ஆயிருந்தால் மாமனாருக்கு கண்டம் ஆவாது, இல்லைன்னா பெத்த தகப்பனுக்கு ஆவாது. இது விதி. 30 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் சந்திர மகாதசை நடக்கும். சந்திரன்னா தாய், சந்திரன்னா மாமியார். ஒன்று தாய்க்கு ஆவாது, இல்லை மாமியாருக்கு ஆவாதுன்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. தனுசு ராசிக்கார பெண்கள் தான் மாமியார் வாமிட் எடுத்தால் கூட கையில் அள்ளி போடுவாங்க. அந்த மாதிரி பாசக்காரங்க தான். ஆனால் விதியுடைய விளையாட்டு தனுசு ராசிக்கார பெண்கள் மேலே ஒரு கோபம், சின்ன 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 கோபம் அவங்கள விட்டு விலகி வச்சிடும். அதுக்குத்தான் தனுசு ராசியில் பெண் இருந்தா, இல்லை பெண்ணை நீங்கள் கெட்டினீங்கன்னா உடனே தனி கொடுத்தனும் வச்சுருங்க. மாமியார் மருமகளும் பிரிஞ்சு தான் இருக்கணும். அப்பத்தான் இந்த ஜாதகத்துக்கு ஒரு நன்னடத்தை இருக்கும், ஒரு அமைப்பு இருக்கும். அதே போல் தனுசு ராசியில் உள்ள ஆண்கள் ஒரு சோக்காளின்னு சொல்லலாம். சோக்காளின்னா தப்பாக கிடையாது, சுகபோகி. ரொம்ப நேரம் தூங்குவாங்க. ஏன்னா சொத்து பத்து எல்லாமே இருக்கும். பூர்வீக சொத்தும் தாய் வீட்டு வழி சொத்தும் இருக்கும், தகப்பன் வீட்டு வழி சொத்தும் இருக்கும். வாழ்க்கையில் உச்சநிலை அடையணும்னு கேட்குறதுக்காக இருந்த இடத்துலேருந்தே வியாபாரம் பண்ணுவாங்க.
நிறையா பேர் வெளிநாடு வெளிதேசம் தொடர்புடைய வேலை கூட பண்ணுவாங்க. ஆனால் தனுசு ராசிக்கு இந்த 2026 கொஞ்சம் ஆகாது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி பகவான் தனுசு ராசிக்கு வராரு. அர்த்தாஷ்டம சனியும் ஒன்று தான், அஷ்டம சனியும் ஒன்று தான். தனுசு ராசியில் உள்ள அப்பாவுக்கு ஆகாது, இல்லை தனுசு ராசியில் உள்ள அண்ணன் தம்பிக்கு ஆகாது. இதுதான் சூட்சமம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அன்பா பண்பா அனுசரித்து போகிறதுக்கான வழிமுறையை பண்ணிக்கிங்க. அதே போல் தனுசு ராசிக்காரங்களுக்கும் மோகத்துக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த வருஷம் இருக்குது. மனைவி இருக்க மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசம் கேர் பண்ணிங்கன்னா, இரக்கம் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்களா, அவமானம் அவப்பேற்படுவீங்க. அதனால் அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருந்துட்டு தாம் மனைவி தாம் மக்கள் தாம் பிள்ளைங்களோட அரவணைச்சு வாழுங்க. தனுசு ராசியில் உள்ள பெண்களுக்கும் தன்னுடைய கணவருக்கும் ஆகாது. பல ஜாதகங்கள் பிரிஞ்சு தான் இருக்கக்கூடிய தருணம் இருக்குது. ஏன்னா தனுசு ராசியில் உள்ள பெண்களுடைய கணவருக்கும் அம்மா மேலே பாசம்னால, அந்த அம்மா மேலே இருக்க வேண்டிய பாசம்னால மனைவி மேலே பாசம் காட்ட மாட்டார். அதனால் உங்கள் ஜாதகம் ரொம்ப தெளிவாக கையில் வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்கார பெண்கள் உச்ச நிலை, உயர்ந்த நிலை, நல்ல படிப்பு, பண்புள்ள வேலை இருப்பீங்க. தனக்கு பிறந்த குழந்தைங்களுக்காக கஷ்டப்பட்டாது கருமாயப்பட்டாது வாழ வைக்கக்கூடிய தருணம் உண்டு. அஷ்டம சனியும் அர்த்தாஷ்டம சனியும் ஒன்று தானே. அப்போ அர்த்தாஷ்டம சனி கேட்டால் உங்கள் தனுசு ராசிக்கார ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்களை கொஞ்சம் கேர் பண்ணுங்க. மோக பார்வையில் எங்கேயும் மாட்டிக்கக்கூடாது. தாய் தகப்பனுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. கவனம் தேவை தனுசு ராசிக்கார ஆண்களுக்கும் பெண்களுக்கும். கவனமாக இருந்துக்குங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாருங்கள். 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னாவே உங்களுக்கு ராகு மகாதசை நடக்கும். அந்த ராகு மகாதசை நடக்கிறதுக்கு முன்னையாது நடக்கும்போதாவது ஒரே ஒரு நாகக்கல் வாங்கி பிரதிஷ்டை பண்ணிவிடுங்க. தலைக்கு வந்தது தலைமுடியோடு போகும். இல்லைன்னா ஒரு சர்ஜரி உங்களை தொந்தரவு கொடுக்கும். பயம் வேண்டாம். பொதுவாக நோய், வறுமை, கடன், பயம், சத்ரு, எதிரி, இன்னல், இடையூறல் உள்ள ஜாதகர்கள் சேலத்துக்கு மிக அருகாமையில் உள்ள மேச்சேரி பத்ரகாளி அம்மன் ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மனை வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராவு காலத்திலேயோ, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராவு காலத்திலேயோ, இல்லை ஒரு அமாவாசை திதியோ, இல்லை ஒரு பௌர்ணமி திதியோ ஒரு நாள் அவளை பார்க்கறதுக்கு முன்ன உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்குக்கு 21 ஏலக்காவை ஊசி நூலில் கொடுத்து மாலையாக போட்டு விளக்கேற்றிட்டு அம்பாளை பார்த்துட்டு, அங்கே அம்பாளை பார்க்கும்போது ஒரு 108 இல்லை 54 எலுமிச்சம்பழத்தை அம்மாவுக்கு மாலையாக போட்டுட்டு 11 எலுமிச்சம்பழத்தை தானம் கொடுத்துட்டு 2 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிக்கிங்க. 1 அறுத்து புழிஞ்சு ஜூஸு போட்டு உங்கள் குடும்பத்திற்கு எல்லாரும் குடிங்க. ஒரு கனியை வீட்டில் அச்சதைன்னு சொல்லக்கூடிய அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ண அச்சதையை ஒரு கிண்ணத்தில் வச்சுண்டு அதுக்கு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு 15 நாள் வைங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, கல்யாணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, கஷ்டமா, நஷ்டமா, தொந்தரவா, தொழிலில் போட்டியா, சூனியமா, செய்வினையா, என்ன இடையூறு இருந்தாலும் உங்களுக்கு சரியாக போயிடும். ஏன்னா பயங்கர சக்தி வாய்ந்தவ மேச்சேரி பத்ர காளியம்மன், துர்காக்கு அதிதேவதை காளியம்மா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அம்பாளை பாருங்கள். உங்கள் மனக்குறை இல்லாமல் சூப்பராக சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியத்தோட எல்லாரும் 2026 வாழணும். சிவாய நம.